மாட்டுக்கறி சாப்பிடுவாங்களாம். ஆனால் மாட்டோட சிறுநீரை விஞ்ஞானபூர்வமாக அது பாடம் படுத்தப்பட்டு விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சிக்கு உட்பட்டு அது மருந்தாக எடுத்துக்கொள்ளணும்னு உடனே அரசியல் கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். மாடாக இருந்தாலும் பசுவாக இருந்தாலும் அது அந்த மிருகத்தினுடைய கழிவு தான் கோமியம்ங்கிறது. நம்முடைய இதுங்களில் விஞ்ஞானபூர்வமாக என்ன சொல்கிறாங்க, மாட்டினுடைய கோமியம் ஒரு கிருமி நாசினின்னு சொல்கிறாங்க, கிருமிகளை அழிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அதனால தான் நம்ம இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகளில் அதை தெளிப்பாங்க, தலையில் அப்படி தெளிச்சுக்குவாங்க, அவ்வளோதான். அதை போய் குடிக்கிறதுங்கிறது விஞ்ஞானபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அது ஒரு மூடப்பழக்கமாகத்தான் கருதப்படும். ஸோ இவங்களுக்கு சொல்கிறேன், நம்ம தமிழிசை பிஜேபிக்காரங்களுக்கும் அது சொல்கிறேன், இந்த மாதிரி மோசமான அறிக்கைகளை விடாதீங்க. அந்த கோமியத்தை குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு மோசமான ஒரு விஷயம்.